ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி ரைஸ் வாட்டரை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணால் ஹேர் வந்து அடர்த்தியாகவும் லாங்காகவும் வளரும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெமிடிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான புதினா இலை. புதினா இலையில் இருக்க அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். முக்கியமாக ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு அதிக அளவில் பிளட் சர்க்குலேட் பண்ணும். அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அதிக அளவில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வளரும், முக்கியமாக அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம். சின்ன வெங்காயமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காததால் நார்மல் வெங்காயமே கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தில் சல்ஃபர் வந்து அதிக அளவில் இருக்கும். இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வழுக்க விழுந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புது முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் மத்தியானம் சாதம் வடித்தது. அந்த தண்ணியை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணியை புளிக்க வச்சு யூஸ் பண்ணுறப்ப அதோட சத்து வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலாக சாதம் வடித்த உடனே யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். ஏன்னா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு, அடியில் வந்து அது தங்கிட்டு இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு லைட்டாக வந்து இதை ஹீட் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினாவோட காம்பு, அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க இந்த இலையோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சுனாலே போதும், இந்த தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இலையோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அடிக்கடி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதித்து அந்த இலையோட கலர் மாறி வரட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சூடாக இது புளிச்ச தண்ணின்றதால இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது. பட் ரொம்ப எஃபெக்டிவானது இந்த தண்ணி. ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக வடிகட்டிட்டு நம்ம எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. 15 நிமிஷம் இது நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சந்தோல் ஆட் பண்ணுறேன். காய வச்ச எலுமிச்சந்தோல் ஒரு பாதி எலுமிச்சந்தோல் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனேவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூடு இருக்குல்ல, அதுலேயே அது வந்து அந்த சாறு ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். ஏன்னா இது புளிச்ச தண்ணின்றதால நிறைய பூச்சிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா திக்காகி ஒரு மாதிரி குழக்குழப்பு தன்மையோடு இருக்கும். அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ இதை நான் வந்து வடிகட்டிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ரைஸ் வாட்டரை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3லேருந்து 4 ட்ராப் அளவுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றிக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக படும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டதுக்கப்புறமா உங்கள் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட முடியோட ரூட்ஸில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் ஜென்டிலாக ஒரு 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷாம்பூவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மைல்டு ஷாம்பூவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் மெத்தடில் ரைஸ் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த சாதம் வடித்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக புளிச்ச தண்ணி. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். வெறும் சாதம் வடித்த தண்ணி மட்டும்தான், இது கூட எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை. ஒரு 3/4 பாட்டில் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது 75% வந்து இந்த ரைஸ் வாட்டரை நம்ம ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பிளாக் கேஸ்டர் ஆயில் கிடச்சிதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே பெனிஃபிட் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் நான் வந்து இதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. ஏன்னா எண்ணெய், அந்த ரைஸ் வாட்டர், அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் 3 நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு.
இப்போ இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக முடியோட ரூட்ஸை கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஷவர் கேப் இல்லைனா பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் விட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச சாதம் வடித்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கடையில் வாங்கினா ஆர்டிஃபிஷியல் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போ இந்த மாதிரி கடையில் வாங்குறதா இருந்தாலும் ஒயிட் கலராக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள், க்ரீன் கலர் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடியில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம், இன்னுமே எஃபெக்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு சின்ன சைஸ் ஆலோவேராவை கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஆலோவேரா ஜெல் வந்து இந்த ரைஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணாதீங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணி கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணதுக்கப்புறமா கிளிசரின் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெஜிடபிள் கிளிசரின் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இது வந்து டேபிள் ஸ்பூன்றதால இதில் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, தாராளமாக போதும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆலோவேரா ஜெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும், எங்கேயுமே கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறமா நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும். இதுவும் புளிச்ச சாதம் வடித்த தண்ணின்றதால கண்டிப்பாக அந்த ஸ்மெல் இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து இந்த 3த்தையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஹேர் க்ரோத் சீரமாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கண்டிஷனராக யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் மாஸ்காகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத் சீரமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா மறுநாள் இந்த சீரமை வந்து நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வெறும் தண்ணி பிளெயின் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பிளெயின் வாட்டரில் எசென்ஷியல் ஆயில் வேணால் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த புளிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. கண்டிஷனராக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விட்டமின் இ கேப்சியூலை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஆயிலியான மாதிரி இருக்கும். ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது அதே மாதிரி ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஷவர் கேப் இல்லைனா பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு இருக்கும். இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை 3மே மாற்றி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரெகுலராக ட்ரை பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் ஹேர் கேர் பண்ணியிருந்தாலும் இதை ட்ரை பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.